அதிகாரம் அதனுடைய 12வது வசனம். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து 100 மடங்கு பலனை கர்த்தர் உங்க வாழ்க்கையில கட்டளையிட போகிறார். உங்க வாழ்க்கையில இருக்கிற கஷ்டங்கள், தரித்திரங்கள், பொருளாதார நெருக்கடிகள், இயலாமைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் அகற்றி உங்க வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். இன்றைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் போதுமான அளவிற்கு இல்லாமல் இருக்கலாம். சில நேரத்திலே நாம் சம்பளம் வாங்குகிறோம், ஆனா அந்த சம்பளம் முழுவதும் செலவழிந்து நம்ம கையில மிச்ச மீதி எடுக்க முடியாத ஒரு நிலைமையில இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அவன் 100 மடங்கு பலன் அடைந்தான். கர்த்தர் இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். உங்களுடைய விளைச்சலை கர்த்தர் பெருக பண்ண போகிறார். நீங்கள் விதைத்த ஒவ்வொரு விதைகளுக்கும் ஆண்டவர் 100 மடங்கு பலனை கர்த்தர் தரப்போகிறார். அன்பான தேவ பிள்ளையே, உங்களுடைய வருமானத்துல ஒரு பெருக்கத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். உங்க நெருக்கடி எல்லாம் கர்த்தர் மாற்ற போகிறார். இதுவரை வாங்கின சம்பளத்தை காட்டிலும் அதிக மடங்கு சம்பளத்தை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். கர்த்தருடைய வேலைகளை, உங்களுடைய கையின் கிரியைகளை உங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்த போகிறார். இந்த ஈசாக்கு ஆசீர்வதிக்கப்படுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? ஆண்டுடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்தான். ஆண்டவருடைய சொல்லை கேட்டு எந்த காரியத்தையும் அவன் செய்தான். ஆண்டவரையே நம்பி இருந்தான். ஆண்டவருடைய சமூகத்திலே வேண்டுதல் பண்ணினான். கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே ஏற்றுக்கொண்டான். அதனால தான் அவன் வாழ்க்கையில 100 மடங்கு ஆசீர்வாதம். இந்த கண்பான தேவ பிள்ளையே, உன்னுடைய ஆசீர்வாதத்திற்கு தடையா இருக்கிற எல்லா ஏசேக்கு, எல்லா சித்னா, எல்லா வாக்குவாதங்களையும் கர்த்தர் உங்களை விட்டு அகற்ற போகிறார். ஒரு விஸ்தாரமான ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு திறந்த வெளி ஆசீர்வாதத்தை உங்க வாழ்க்கையிலே ஆண்டவர் தரப்போகிறார். உங்களுக்கு முன்பாக எதிர்த்து நிற்கிற, உங்களோடு கூட யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிற எல்லா மனுஷனுடைய கிரியைகளை கர்த்தர் அகற்றி உங்க தொழிலை, உங்க வியாபாரத்தை, உங்களுடைய வேலையை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். நீங்கள் 100 மடங்கு பலனை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். கண்பான தேவ பிள்ளையே, இந்த வார்த்தையின்படியே ஈசாக்கை கர்த்தர் எப்படி ஆசீர்வதித்தாரோ, ஈசாக்கு ஆசீர்வாதத்திற்கு அவன் ஆண்டவரிடத்துல கீழ்ப்படிந்து எப்படி நடந்தானோ, அவருடைய சொற்கேட்டு நடந்தானோ, அதன்படி நீங்களும் ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அவருடைய சமூகத்திலே ஆண்டவரை நம்பி இருந்து ஜெபிப்பீர்களே ஆனால் நீங்கள் 100 மடங்கு பலனை பெற்றுக்கொள்வீர்கள். உங்களுக்கு ஒரு ரகபோத்தை கர்த்தர் தருவார். ஒரு நீரூற்றை நீங்கள் பார்ப்பீர்கள். கர்த்தர் உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா வறட்சியை நீக்கி ஒரு செழிப்பான ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். கண்களை மூடி ஜெபமனோ. எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் ஈசாக்கு அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான் என்று வேதம் சொல்லப்பட்டது போல இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகள் ஆண்டவரை ஆசீர்வதிக்கப்பட்டு 100 மடங்கு பலனை பெற்றுக்கொள்ளட்டும். எல்லா ஏசேக்கு சித்னா வாக்குவாதங்கள் நீங்கட்டும். ஒரு ரெகபோத் உண்டாகட்டும். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.